இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம அரசியல் நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கைகூடும்னு எனக்கு தெரியல. கூட்டம் வராமல் எப்படி சார்? இத்தனை வருஷமா பெரிய நடிகராக இருக்கிறாரு. எனக்கே இவ்வளோ பேர் வந்து பின்னாடி நிற்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய நடிகருக்கு வரமாட்டாங்களா? தமிழக இந்தியாவில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த விதத்தில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் ஒன்றும் புதுசாக இன்றைக்கி வந்து புதுசாக இவர் மட்டும் ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே போன முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் எஸ் ராஜேந்திரன். ஏன்னா அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்குது. அதில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் மக்களை நேரடியாக சந்தித்தோ மக்களுடைய போராட்டங்களுக்கோ மக்களுடைய பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் இல்லாமல் அவர் இந்த கார்ப்பரேட் சிஸ்டத்தில் ஒரு அரசியலை வந்து கையாளுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பாத்ரூமுக்கு போனாலும் ஃபோனோட போகிறான், படுக்கை அறைக்கு போனாலும் ஃபோனோட போகிறான். இரவு படுக்கிறதுக்கு 2 மணி 1:30 மணி ஆகுது. ஏதோ ஒன்று உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பேசுகிறவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறான், கேட்குறவன் எல்லாம் முட்டாளாக இருக்கிறான். இப்படியெல்லாம் பல மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தில் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம அரசியல் நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கைகூடும்னு எனக்கு தெரியலை. என்னை பொறுத்தவரை தமிழகம் நல்லா இருக்கணும், தமிழ் காக்கப்படணும், தமிழர்களுடைய வாழ்வு வந்து போற்றப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கூட்டம் வராமல் எப்படி சார்? இத்தனை வருஷமா பெரிய நடிகராக இருக்கிறாரு. எனக்கே இவ்வளோ பேர் வந்து பின்னாடி நிற்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய நடிகருக்கு வரமாட்டாங்களா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றது மாதிரி சொல்றாரு. இப்போ போகிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிமுகலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு போகிறாங்க. அப்போ விஜயோட கூட்டணி சேர்ந்து அரசியல் பயணத்தை அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு? இல்லை, அது அவங்கவுங்களுடைய விருப்பம் சார். நம்ம யூகத்துக்கு பரிசு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை இங்கே நீங்கள் யாரெல்லாம் கூட்டணிக்கு போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் புண்பலம் இருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, இவர் கூட போகலாமா, இவர் எந்த அளவுக்கு தாங்கும், இது எந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கணும்னால் அதற்கு ஒரே அமைப்பு, ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற என்னுடைய உறுதியான கருத்து.